பட் தாழ்வு மண்டலம் தமிழகத்தை நோக்கி நகர்றதுக்கான சூழல் இருக்கா இல்ல ஆந்திரா கடலோரம் எந்த பகுதியை நோக்கி நகரும்? யூஸ்வலா நம்மளோட காலநிலைன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல இந்த கோஸ்ட், அதாவது தமிழகம், கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், இந்த கோஸ்ட் தான் யூஸ்வலா அந்த மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் புயல்கள் இந்த கரையை தொடும் வாய்ப்பு உண்டு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சொல்ல முடியும், அதுக்கப்புறமா தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம மிக கனமழைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். 23ஆம் தேதி 24ஆம் தேதியில தமிழகத்தை நெருங்கி அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்கா? தமிழகத்தை நோக்கி வரும்போது நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா அதை இப்பவே நம்ம சொல்வது கடினம். இடி மின்னலுக்கான எச்சரிக்கை ஏதாவது தனியா பேராமீட்டர்ஸ் வச்சிருக்கீங்களா? ஏன்னா அதனால மரணம் அடைகிறவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. கரெக்ட். எப்பவுமே இந்த மாதிரி இடி மின்னல் கூடிய மழை மேகங்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகமாகவே உண்டு. ஏன்னா இந்த சீசன்ல சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசனும் சரி, ஏப்ரல் மே காலகட்டங்கள்ல கூட உங்களுக்கு அந்த இடி மின்னலுடன் கூடிய மேகங்கள், அது பேர் கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ்னு சொல்லுவோம். அதோட வெர்டிக்கல் எக்ஸ்டென்ட் மிக அதிகமாக இருக்கும்போது அது தரைநிலையிலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் வரைக்கும் கூட அது பெரிய மேகமாக உருவெடுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்ப அதுல இருந்து வர்ற நம்ம மழை பொழிவும் அதிகம், அதே சமயம் இடி மின்னலுடன் கூடிய அந்த மழை இருக்கும். மக்களுக்கு அந்த பாதுகாப்பு எச்சரிக்கையோட இருக்கணும். அதாவது ஒரு மின்னல் இடி கேட்கும் போது நிச்சயமா இங்க ஒரு எச்சரிக்கை உணர்வோட நம்ம வெளியில போறது தவிர்க்கணும். ஒரு மொபைல் போன் எடுத்துட்டு வெளியில போறதோ இல்ல எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர். அந்த மெயின் பிளக் பாயிண்ட்ல இருந்து எடுத்து வைக்கிறது நல்லது. மோஸ்ட்லி நம்ம வெளியில போய் அந்த சமயத்துல இருக்கிறத தவிர்க்கணும். நம்ம நவ்காஸ்ட் புல்லட்டின்ஸ் அனுப்புறோம் இல்லைங்களா, எல்லா நவ்காஸ்ட் புல்லட்டின்ஸ்லயுமே நம்ம இடி மின்னல் வரும்போது என்னெல்லாம் பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத நம்ம தினமுமே அதை போட்டுட்டு தான் இருக்கோம். இந்த லோ பிரஷர் ஏரியா அப்படின்றது இருக்கிறதுலே லோயஸ்ட் கேட்டகரி. அதுக்கப்புறம் வெல் மார்க்டு லோ, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதுக்கப்புறம் டிப்ரெஷன், அதுக்கப்புறம் டீப் டிப்ரெஷன், அதுக்கப்புறம் சைக்ளோனிக் ஸ்டார்ம், அதுக்கப்புறம் சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம், அது மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால நம்ம இப்போதைக்கு டிப்ரெஷன் ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லியிருக்கோம். மான்சூன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதுவரையும் மழை பொழிவு மாதிரி இதுவரை தமிழகத்துக்கு 14 சென்டிமீட்டர் மழை அளவு வந்திருக்கு. இன்றைய தேதி வரை 1 அக்டோபர் ஸ்டார்ட் ஆனது. காலநிலை பிரகாரம் நம்ம 1 அக்டோபரிலிருந்து 31 டிசம்பர் வரைக்குமான அந்த 3 மாத காலத்துல உங்களுக்கு எவ்வளவு மழை பொழிவு வருதோ அதை தான் வடகிழக்கு பருவமழை நாள் வரும் மழைன்னு எடுத்துக்கிறோம். அப்படி பார்த்தா இன்றைக்கு வரைக்கும் நமக்கு 14 சென்டிமீட்டர் மழை அளவு கிடைச்சிருக்கு. தமிழகம் முழுவதும் எடுத்துக்கொண்டால் அது இயல்பை விட 58% அதிகமாக தான் இருக்கிறது. இன்றைய தேதி வரைக்கும் இயல்பை விட 58% அதிகம். அதனால கணக்கிடும் போது அந்த 3ஐயுமே சேர்த்து தான் நம்ம கணக்கிடுவோம். 14ன்றது அந்த ஃபுல் ஏரியாக்கும் சேர்த்து. இயல்பு நிலை இன்றைய தேதிக்கான இயல்பு நிலை 9 சென்டிமீட்டர். ரியலைஸ் ஆனது நமக்கு கிடைத்தது 14 சென்டிமீட்டர். அதனால இயல்பிலிருந்து அதிகமாக தானே இருக்கு. 58% அதிகமாக மழை பொழிவு அதிகமாக நமக்கு கிடைச்சிருக்கு இன்றைய வரைக்கும். இது ஆவரேஜா ஸ்பேஷியலி ஒரு மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா வெப்சைட்லயும் போட்டிருக்கோம். திருநெல்வேலியில மிக அதிகமாக இயல்பை விட 254% அதிகமா இருக்கு. அது பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரல. அது மாவட்டம், ஆமா மாவட்டம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். கேரளா ரீஜன் ஃபுல்லாவே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ அதோட தாக்கம் இப்போ ஏற்கனவே அரபிக்கடல்ல உருவாயிருக்கிற அந்த தாழ்வு மண்டலம், இது வெஸ்டர்ன் கோஸ்ட் ஏரியா பிளஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியா, இந்த பகுதியில எந்த அளவுக்கு மழை இருக்கு? எப்பவுமே இப்போ அரபிக்கடல்லையும் ஒரு சிஸ்டம் இருக்கு,
வங்கக்கடல்லையும் ஒரு சிஸ்டம் இருக்கு, திருப்பி அந்த நடுவுல இருக்கிற ஏரியாலையும் ஒரு மேற்கு மற்றும் கிழக்கு திசை வேக மாறுபாடுனால ஒரு ட்ரஃப் இருக்கு. அது தவிர கோமோரன் ஏரியால ஒரு கீழடுக்கு சுழற்சி இருக்கு. இது எல்லாமே சேர்ந்த ஒரு இன்ட்ராக்ஷன்னால தான் நமக்கு வந்து கேரள மாநிலத்திலையும் கர்நாடகத்திலையும் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆந்திராவிலும் அதனால தான் அந்த மேகக்கூட்ட அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விளக்கமா புரியும். இது பாருங்க. ஸோ இந்த ஃபுல்லா அந்த ஈக்வட்டோரியல் ரீஜன்ல இருந்து உங்களுக்கு அந்த மேகங்கள் எப்படி ஒரு பல 100 கிலோமீட்டர் வரைக்குமே அதோட புல் இருக்கு பாருங்க. ஸோ அதனால உங்களுக்கு நிச்சயமா இந்த சதர்ன் பெனின்சுலர் இந்தியால உங்களுக்கு நல்ல மழை கிடைக்கும். அந்த மேக வெடிப்பு வந்து எவ்வளவு நேரத்துல நம்ம தகவல் கொடுக்க முடியும்? அதாவது இவ்வளவு மழை மாடரேட் தண்டர்ஸ்டார்ம்ஸ் வரைக்கும் சொல்ல முடியும். ரடார் இமேஜை வச்சு நம்மளுக்கு நௌகாஸ்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ஆமா, ஏன்னா அந்த மேகம் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள அது மிக பெரிய மேகமாக அது உருவெடுக்கும். அதனால அந்த நௌகாஸ்ல தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா ஒரு இடத்துல குறிப்பிட்டு இந்த இடத்துல அது பெய்யும்ன்றது துல்லியமா சொல்றது ரொம்பவே கடினம். நாளைக்கு தீபாவளி பண்டிகை மேம், பொதுவா நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு நம்ம சென்னைக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு, ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு ஃபுல்லா எப்படி மேம் இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த தமிழ்நாடு ஃபுல்லா நாளைக்கு என்ன தீபாவளி? கரெக்ட், தீபாவளி. ஸோ இன்றிலிருந்து நாளைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வடக்கு மாவட்டங்கள்ல எல்லாம் நம்ம மிதமான மழை தான் போட்டிருக்கோம். வட தமிழகம் முழுவதும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல தான் நம்ம கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம். இந்த வட தமிழகம்ன்றது மிதமான மழை தான். ஆமா, மேற்கு தொடர்ச்சி மலை அதிகமான மழை. ஆமா, நீலகிரி, கோவை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், திருப்பூர், ஈரோடுக்கு நம்ம கனமழை எச்சரிக்கை இன்றிலிருந்து நாளை வரைக்குமான 24 மணி நேரத்தில் பெய்யக்கூடிய மழை அளவு கனமழைனா எல்லா இடங்களிலும் இருக்காது, ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.